இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா கூட்டணியின் பரவலான வெற்றிதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம். இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம். 40க்கு 40 வெற்றியால் என்ன பலன் என கேட்பவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. விஷவாயு தாக்கி உயிரிழந்த சிறுமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. சிறுமிக்கு பிடித்தமான மஞ்சள் நிற ஆடை போர்த்தி தங்க மூக்குத்தி அணிவித்த பாட்டி. ஜூன் 18 வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 29ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. காலை 10 மணிக்கு பதில் 9:30 மணிக்கே பேரவை தொடங்குவது என அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு. இன்றைய ரூல்ஸ் கமிட்டி விதிகளுடைய குழு கூடி காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை 9:30 மணிக்கே தொடங்க வேண்டும் என்று ரூல்ஸ் கமிட்டியில் இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 4வது முறையாக ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்றார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்து. நரேந்திர மோடி ஜி. ஆந்திராவில் அமைச்சராக பதவியேற்றார் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண். அண்ணன் சிரஞ்சீவி காலில் விழுந்து ஆசி பெற்றார். சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் சிரஞ்சீவி பவன் கல்யாணின் கையை பிடித்து தூக்கியதுடன் தட்டி கொடுத்த பிரதமர் மோடி. ఇది అరుదైనటువంటి చిత్రం. అలాగే మన పెద్దలు బాలయ్య బాబు గారు நடிகர் ரஜினிகாந்தையும் சந்தித்து கை குலுக்கினார். సూపర్ స్టార్ தலைவர் రజనీకాంత్ గారిని పలకరిస్తున్నారు ప్రధాని. వారి దంపతులు లేడీస్ అండ్ జెంటిల్మెన్. சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசையை கண்டித்த அமித்ஷா. தமிழிசையின் விளக்கத்தையும் ஏற்க மறுப்பு. சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசையை அமித்ஷா கண்டித்ததாக பரபரப்பு. சென்னை திரும்பிய தமிழிசை அனைத்தும் ஓகே என கட்டை விரலை உயர்த்தி பதில். பிரதமர் மோடி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா சிறப்பாக இருந்தது. சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. பதவியேற்பு விழா, அதுக்குரிய நாடா சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடந்தது. ரொம்ப நன்றி. ஆந்திர அமைச்சராக பதவியேற்ற ஜனசேனா தலைவர் பவன் கல்யாணுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து. பவன் கல்யாணை துணை முதலமைச்சர் என குறிப்பிட்டும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. வயநாட்டில் ரோட் ஷோ சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த ராகுல் காந்தி. மோடியை போல் பரமாத்மா தன்னை அனுப்பாததால் எந்த தொகுதி எம்பியாக தொடர்வது என்பது பற்றி மக்களிடம் கேட்டு முடிவு என பேச்சு. கொடைக்கானல் ஏரியில் கட்டுப்பாட்டை இழந்து பாய்ந்த ஜீப். உயிர் தப்பிய இருவர். தாறுமாறாக ஓடிய போது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் காயம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக நாளை செயற்குழு கூட்டி முடிவெடுக்கப்படும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி.
பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே திமுகவின் பி டீமாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டதாக டிடிவி தினகரன் புகார். அதிமுகவில் இணையும் எண்ணம் தற்போது இல்லை என விளக்கம். இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டியில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனை. 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி கொலுசுகள் பறிமுதல். அரூர் சேலம் நெடுஞ்சாலையில் 2 பைக்குகள் மீது பயங்கரமாக மோதிய பேருந்து. சிறுவன், குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சோகம். சேலம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம். படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகர் மனு. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தகுதி சுற்று போட்டியில் இந்திய அணி தோல்வி. கத்தார் அணி வீரர் விதிமீறலில் ஈடுபட்டும் நடுவர் கோல் வழங்கியதால் சர்ச்சை. There's no doubt about it. There can be no doubt about it. This ball has gone out. All of it has gone out. That has been pulled back. Curtain call. Heartbreak for India. T20 உலகக்கோப்பையில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் அமெரிக்காவை எதிர்கொள்கிறது இந்தியா. சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறுமா என எதிர்பார்ப்பு. காங்கிரஸ் கூட்டணியானது எஃகு கூட்டணி என்று செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த எவர் முயற்சி செய்தாலும் அது பலிக்காது என்ற ரீதியில் பேசியிருக்கிறார். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த எவர் முயற்சித்தாலும் நிறைவேறாது என குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். குறிப்பாக நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு கூட்டம் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இதற்காக விளக்கம் அளித்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும் கூட்டணி தலைமையேற்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணியே தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல என்றும் கடந்த 2003ஆம் ஆண்டில் தொடங்கி இந்த கூட்டணி ஒரு தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் கூட்டணியாகவே தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறது என்றும் இந்த கூட்டணி எஃகு கோட்டை போல் இருக்கும் கூட்டணி என்றும் இதில் குழப்பத்தை ஏற்படுத்த எவர் முயற்சி செய்தாலும் அது நிச்சயம் நிறைவேறாது என்றும் அவர் அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த அறிக்கையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி. விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி டெல்லியில் தேர்தல் ஆணையரை சந்தித்து விஜய பிரபாகர் முறையிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருந்த நிலையில் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் 3,80,887 வாக்குகளை பெற்ற விஜய பிரபாகர் 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரசின் மாணிக்கம் தாக்கூரிடம் தோல்வியடைந்தார். இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் போது குளறுபடி நடந்ததாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியிருந்தார். வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு செய்து விஜய பிரபாகர் தோற்கடிக்கப்பட்டதாக அவர் சாடியிருந்தார். மேலும் விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என ஏற்கனவே மின்னஞ்சல் வாயிலாக விஜய பிரபாகர் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில்
கூடுதல் ஆவணங்களுடன் டெல்லி சென்ற விஜயபிரபாகர் தேர்தல் ஆணையரை சந்தித்து விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார்.